இந்த வேளையிலே உண்மையே உயர்த்தும்படியாக கர்த்தர் தந்த மகத்தான கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். தாவீது சொன்னது போல் ஆண்டவரே, கர்த்தரை எப்போது எனக்கு முன்பதாக வைத்திருக்கிறேன். இருக்கிறபடியினாலே நான் கர்த்தருடைய கருத்துக்கு முன்பதாக நிற்கிற நாங்கள் ஆண்டவரே உம்முடைய சத்தத்தை கேட்கிற ஊழியக்காரர்களாக நாங்கள் இப்பொழுது தகப்பனை உம்மை உயர்த்தும்படியாக இடத்திலே கூடி வந்திருக்கிறோம்ப்பா. உண்மையே முன்பதாக நாங்கள் வைத்து சொல்லிக்கிறோம். கர்த்தர் ஆண்டவரே இந்த நாட்களில் கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படி தகப்பனே பயப்படாதே, திகையாதே, நான் உன் தேவன், உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதி பலகிறதுனால் கர்த்தர் வாக்கு கொடுத்து அனுப்பினேன். இந்த வாக்கு தத்தத்தின் வழி அருமையான இந்த ஜெப விண்ணப்பங்களுக்காக இந்த நேரத்திற்காக நான் சொல்லிக்கிறேன். மேல்வீட்டு அறையிலே தகப்பனே அதை தளம் போடுவதற்கு கர்த்தர் நாட்களை முன்குறிக்கும்படியாக இந்த நாட்களை கர்த்தர் ஒன்று கூடி ஜெபிக்க தேவன் தந்திருக்கிற கிருபைகளுக்காக மேல்வீட்டு அறையிலே கர்த்தருடைய வல்லமை இறங்கும்படியாக இப்பொழுது நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரை இந்த ஆண்டவரை உலகிற்கு விரோதமாக எழுப்புகிற எல்லா வான மண்டலத்தில் பொல்லாதாகும் அந்தகார லோகாதிபதி ஆவுகள், வலுசர்வத்தின் ஆவுகள், விக்கிரத்தின் ஆவுகள், சொர்வத்தின் ஆவுகள், வண்டங்கள் ஆவுகள், போச்சரிப்பின் ஆவுகள், பொறாமின் ஆவுகள், செத்தால் மரத்தால் கற்பனை ஆவுகள், வெள்ளி சூழ ஏழு கட்டுகள், விளவான்கள் ஆவி, எல்லை பிசாசுகள், உருக்கத்தனத்தின் ஆவி, குடிகளின் ஆவி, அதிகாரத்தின் ஆவிகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே லோகத்தில் இருக்கிறவர்கள் நிர்மலமாக்கி ஜெபிக்கிறேன். தந்திரங்கள் உட்கப்பட்டு போகும்படியாய் ஜெபிக்கிறேன். இப்பொழுது தகப்பனே இந்த நாட்களில் ஊழியராய் சேர்ந்து நாங்கள் ஜெபிக்கிறோம். மேல்விட்டு அறையில கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக அந்த இடத்தை கர்த்தர் ஆயத்தம் பண்ணி கொடுக்கும்படியாய் ஒப்புக்கொடுக்கிறேன். என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கடைசியாக ஆண்டவர் புறப்பட்டு வருகின்ற பொழுது ஆண்டவர் மேல்விட்டு அறையை கர்த்தர் தெரிந்து கொண்டீர் ஆண்டவரே. அதே போல தகப்பனை மேல்விட்டு அறையிலே தகப்பனுடைய வல்லமை விளங்கும்படியாக இன்றைக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரை போதனுடைய கரத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். தொடர்ந்து நீ நடத்தி ஆசீர்வதித்து நீ பலப்படுத்துகிறார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெயமெடுத்து ஒப்புக் கொடுக்கிற நல்ல தகப்பனே, ஆமென். தேவன் கொடுக்க போகிறார். தேவன் கட்டட போகிறார். அதே போல எல்லா ஆத்மாக்களை ஆண்டவர் ரட்சிக்கும்படி தேவன் அவர்களே தேவன் பிள்ளைகளாக தேவன் மாற்றும்படி இருக்கிற எல்லா இருளின் ஆதிக்கங்களை அகற்றி இந்த சுற்றி இருக்கிற கிராமம் முழுவதும் ஆண்டவர் இயேசுடைய வெளிச்சம் இறங்கி செயல்படுகிறது. ஆத்மாக்களை ஆண்டவர் ரட்சிக்கும்படி ஐயா என் தேசம் எல்லை எங்கும் அப்பாவியாக என் தேசம்
தீர்க்கமெல்லாம் ஆத்மாக்கள் அழிந்து போகிற ஒன்றுக்கு பிரயோஜனமில்லாத காரியங்களிலே வாழ்ந்து மடித்து கொண்டிருக்கிறார். அதுக்கு வருகிற தீமைகளை போக்கிக் கொண்டிருக்கிற ஜனங்களை நோக்கி மாற்றமாக்கிறார். என் ஜனங்கள் அழிந்து போகிறார்களே, இவர்களுக்காக திறப்பை என்னை போல கதறி ஜனங்களை யாரும் அழிந்து போகிற அன்பில்லாத ஆத்மா தரிசனம் அடைந்திட வேண்டும் என்று சொல்லி அதற்காகவே சிலுவையிலே ஜீவனுக்கு அந்த மாண்டதுக்கு அர்த்தம் அவர்களெல்லாம் ரட்சிக்கப்பட வேண்டும், அவர்களெல்லாம் உருவாக்கப்பட வேண்டும், வரப்போகிற நரகாக்கினைக்கு தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார். அந்த சொந்த ரத்தத்தை வெளியேறப்பெற்ற ரத்தத்தை பரலோக ரத்தத்தை சிந்தினார். அல்லேலூயா. பரிசுத்த ரத்தத்தை சிந்தினார். அந்த ரத்தம் அன்னைக்கு அந்த அதை விட நலமான காரியங்களே பேசிக் கொண்டிருக்கிறது ரத்தம். அல்லேலூயா. ஆபேல் ரத்தத்தை காட்டிலும் நலமானதே பேசிக் கொண்டிருக்கிறார் ஆண்டவர் பிதாவே. அந்த ரத்தம் தான் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறது. ஊழியக்காரர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும், ஊழியக்காரர்கள் அடிமைத்தனத்தில் விடுவிக்கப்பட வேண்டும், ஊழியக்காரர்கள் எந்த நோக்கத்தோடு அழைத்தார்களோ அந்த நோக்கத்தை செயல்படுத்திக் அழைப்பு விட்டு ஓடக்கூடாது. அழைப்புரை அவர் உறுதியாக இருந்து ஆண்டவருக்காக எதுக்காக பிடிக்கப்பட்டனும் அதுக்காக தொடர்ந்து நான் சந்தோஷமாக ஓட வேண்டும். அந்த பரம தரிசனம் நிறைவேற வரைக்கும் நான் தாமதிக்கவில்லை என்று சொல்லி அதிகமாய் சிறியமாய் செயல்பட்ட பரிசுத்த பவுல் அப்போஸ்தலரை போல நாமும் கடந்து போய் கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. ஆழமற்ற சுவிசேஷம் அறிவித்துக் கொண்டே இருக்கிறோம். எப்படியாவது அந்த வார்த்தை ஒரு நாள் அந்த ஆத்மாவை ரட்சிப்பிலே கொண்டு வரும் என்ற நம்பிக்கையோடு நாம் கடந்து போய் கொண்டிருக்கிறோம். இப்போது இல்லைனாலும் வரப்போற காலங்கள் தான் பார்த்துதான் போகிறோம். அல்லேலூயா. ஒவ்வொரு துளி ரத்தம், ஒவ்வொரு கண்ணீருக்கும் பதில் உண்டு. அல்லேலூயா. ஆமா, கண்ணீரோடு நம்ம அழுத்தி ஜெபித்தா பலனை ஆண்டு தர போகிறார். இந்த பகுதியில் இருக்கிற ஜனங்களாம் யாருக்கு போய் ஆலோசனை கேட்கணும், யாருக்கு நம்ம குறைகளை சொல்லலாம்னு சொல்லி தடை கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அதுக்கேற்ற ஆட்களை ஆண்டவர் தருவாராக. அல்லேலூயா. உண்மையாக விசாரிக்கிற ஊழியக்காரர்கள் இருதயம் ஆத்துமாக்களை குறித்து தான் பார்த்து கொண்டே இருக்கிறோம். அவர்கள் ஆத்ம ரட்சிப்பு மிகவும் அருமையானது. அது ஒரு நாள் முடியாது. அல்லேலூயா. ஆண்டவர்கள் அருமையான ஊழியக்காரர்கள் அந்த ஆத்ம தரிசனத்தை கொண்டிருக்கிறார்கள். சோதனைக்கிறேன் பல விக்கிரகங்களை வரை கொண்டிருக்கிறார்கள், பல மதங்களை பின்பற்றி போய் கொண்டிருக்கிறார்கள். ஒரே ஒரு ரட்சகர் தான், ஒரே ஒரு ஆண்டவர் தான். குமாரன் மூலமே திருமணம் பற்றி நடத்துகிறார். உண்மையான மனத்திருந்துவை அடைய ஆத்ம ரட்சிப்பை அடைய அவருக்காக செபிக்கிறாண்டவரை பரலோகத்தில் வாசம் பண்ணி கொண்டிருக்கிற பரிசுத்த பிதாவே, ஒரே பேரான குமாரன் மூலமே உலக ரட்சிக்கப்பட வேண்டும், அதற்கு ஒரு அழிவிலிருந்து தப்பிக்கப்பட வேண்டும். எப்படியாவது அதுக்கான செலவுகளை, அதுக்கான பிரயாசங்களை, அதுக்கான முயற்சிகளை எடுத்துக்கொண்டே இருக்கணும். ஆண்டவரை தொடர்ந்து பிரயாசப்படுகிறோம். நாங்கள் மறித்தோம் ஆண்டவரே, இந்த ஜனங்களுக்காக ஆண்டவர் ஓடிக்கொண்டிருக்கிறோம். நிச்சயத்தோடு ஓடிக்கொண்டிருக்கிறோம், நம்பிக்கையோடு ஓடிக்கொண்டிருக்கிறோம், எதிர்பார்ப்போடு காத்துக்கொண்டு இருக்கிறோம். ஆண்டவரே, இருக்கிற ஜனங்கள்லாம் ரட்சிக்கப்பட்டு சபையில் எழுப்புதல் அடைந்து சபையில் ஜனங்கள் எல்லா ஜனங்கள் சேர்க்கப்பட செபிக்கிறோம். ஆண்டவரே, விரோதமாக எழுதுவதை எந்த ஆயுதங்களும் மாற்றாமலே கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்போது நீ உண்மையான அனைவரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி காயம் கட்டினார்கள். ஆண்டவரை காயப்படுத்தினார்கள். உண்மையாகவே இயேசு இருக்கிறார்கள் சொல்லி ஓடி வந்து நல்ல ஆலோசனை பெற்று ரட்சிக்கப்பட்டு சபையில் சேர்க்கிறார்கள். செபிக்கிறோம். பரலோக தரிசனம், பரலோக திட்டம் எங்களை கொண்டு என்னென்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அதெல்லாம் சீக்கிரமா நடந்து உதவி செய்யப்பா. இயேசு நாமத்தில் காத்து ஜெபிக்கிறோம். தேசம் முழுவதும் நடக்கிற எல்லா விதமான ஊழியர்கள் ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படி சபை ஊழியர்கள், டாக்ஸ் ஊழியர்கள், பத்திரிகை ஊழியர்கள், புத்தக ஊழியர்கள், மிஷனரி ஊழியர்கள், தீர்க்கதரிசன ஊழியர்கள், உலகம் முழுவதும் நடந்து கொண்டிருக்கிற ஊழியர்களை கற்று ஆசீர்வதிக்கும்படி, ஊழியர் செய்கிற ஊழியக்காரர்களை கற்று வளமையாக கைகொள்ள முடியும். தாமதங்களை அனுபவர்கள் வரை பாடு அதற்காக ஊழியர்களுக்காக ஊழியக்காரர்களுக்காக ஜெபிப்போம். ஐயா, இந்த பிரேம் முடிச்ச உடனே நான் அப்படியே மேலே போயிடும். மேலே கிளீன் நம்ம கிளீன் பண்ணியாச்சு, அப்படியே நேரம் மேலே போயிடும்.
அங்கே மைக் செட் வசதி இருக்குது, மைக்கு செட் பண்ண முடியல அப்படின்னா சரியா போயிட்டு ஜோ பண்ணிக்கலாமா? சரி அவங்க போயிட்டு ஒரு ஊழியக்காரர் வராங்க, ஒரு சிலர் வந்து வக்கீல் டாக்டர் சொன்னாங்க. அன்றைக்கி வரேன்னு சொன்னபோது ஆண்டவரே நான் பேசுனா நல்லா இருக்காது, நீங்கள் பேசுவாங்க அல்லேலூயா. அவர் ஒரு 1.25 கோடி ஜெபிச்ச மறுநாளே பேச்சு அந்த மேரேஜுக்கு வந்திருக்காங்க. சோதரம் ஆக அநேக என்னாலையும் சொல்ல முடியும், நடத்த முடியும், டைம் இல்லை. அதனால் நீங்கள் எங்களை ஆசீர்வதித்து ஜெபிங்க, நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. ஜெபிங்க, எல்லாரும் ஜெபிங்க, மனசாக ஆசீர்வாதம். நாம் மற்றவர்களுக்காக ஒரு உப்பாக, ஒரு மலைமேல் உள்ள பட்டணமாக, அநேகருக்கு கொடுக்கிறவர்களாக, அநேகரை வாழ வைக்கிறவர்களாக, கொண்டு வந்தது ஒன்றுமில்லை, கொண்டு செல்வதும் ஒன்றுமில்லை. கர்த்தர் கொடுக்கிறதை மற்றவர்களுக்கு பிரத்யேகப்படுத்தும் தசம பாகங்களை நாம் கேட்கிறோம். அதிலிருந்து ஒரு பகுதி எடுத்து நாம் மற்றவர்களுக்கு கொடுக்கும்பொழுது, மற்றவருடைய துயரங்களை தாங்கும் பொழுது, மற்றவருடைய கஷ்டங்களை நாம் செயல்படுத்தி காட்டும் பொழுது பரலோகத்தில் மிகுந்த பலன் உண்டு. நம்முடைய பொக்கிஷம் பரலோகமாக இருக்க வேண்டும். நம்முடைய பொக்கிஷம் பரலோகத்திலே சேர்ந்து அந்த ஊழியக்கார குடும்பங்கள் யாவற்றை சபைகளில் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியான தேவன் ஆசீர்வதிப்பார். 30ஆக 60ஆக 100ஆக அல்லாண்டவரே உபாகமத்தில் சொல்லப்பட்ட 1000 மடங்கு ஆசீர்வாதம், 1000 மடங்கு ஒவ்வொரு ஊழியர்களும் ஊழியக்காரங்களும் குடும்பங்களையும் சபைகளை எங்கள் அழைப்புக்கு இணங்கி வரக்கூடாமல் அநேக காரியம் தடையானால் இந்த நாளில் வந்து இந்த வார்த்தையை கொடுத்து பகிர்ந்து கொண்டு ஓய்வாமல் இருந்தாலும் எல்லாம் ஊழியம் என்று ஒரு பங்கோடு அநேகருக்கு அவர்கள் செய்து வந்து செயல்பட்ட காரியங்களை சொல்லும்போது பிரமிக்கத்தக்கதாக இருக்கிறது. இவை அனைத்தையும் செய்கிறவர் பேரே தேவன் அவர்களோடு இந்த கிரியை செய்தபடியாக தேவன் இப்படி இல்லை என்றால் எப்படிப்பட்ட காரியங்களை செய்ய முடியாது. இயேசுவை பற்றி சொன்னது போல் என்னால் முடிந்த கடுகளை ஒரு பகுதியாவது நாளில் ஒரு பகுதி நான் செய்ய கெட்ட வார்த்தையின்படி அல்ல அதன்படி செயல்படுத்தி காட்ட கிருபை தரும். இந்த டெனாமினேஷன் நடத்தி இந்த பிஷப் ஐயாக்காக எடுத்த அம்மனைக்காக செபிக்கிறேன். இதில் இருக்கிற ஒவ்வொரு ஊழியர்களும் ஆண்டவரே நீர் ஆசீர்வதியான். இந்த வெயில் வேலையிலும் இவ்வளவு நேரம் ஆனது விசுவாசிகளை கூட்டுவது அற்புத அதிசயங்கள் வந்து விடலாம். ஆனால் ஊழியர்களை கூட்டுவது மிக கடினம். ஆக ஒற்றுமையோடு இணங்கி தாழ்ந்து பொறுத்து ஆண்டவரை இருந்து கேட்டு அந்த தானே யாவரையும் பிதா குமாரர் பரிசுத்தாவினர் ஆசீர்வதி தொடர்ந்து உடைய கிருபை இருந்தனால இயேசுவின் நாமத்தில் பிதா ஆமென். கண்களை மூடும் ஒரு நினைப்பதற்கும் சிந்திப்பதற்கும் அதிகமாய் செய்கிறவர் கூடாத காரியம் லோகத்தில் ஒன்றுமில்லை. யாரை முன்குறித்தீரோ அவரை அழைக்கிறீர், யாரை அழைக்கிறீரோ அவர்களை மகிமைப்படுத்த ராஜா. எங்கோ நாங்கள் பிறந்து வளர்ந்து மூளைக்கு ஒருவராய் திசைக்கு ஒருவராய் ஆண்டவரை பட்டணங்களுக்காய் ஆண்டவரை தெருவுகளுக்காய் வீதிகளுக்காய் இருந்த யாவரை ஒன்று கூற்றி உடைய வாக்கினால் அடைந்து உடைய சித்தத்தை கரங்களில் கொடுத்து இந்த பணியை, இந்த பரிசுத்த பணி, இந்த பரலோக பணி, இந்த நித்திய பணி, நித்திய ராஜ்யத்தின் பணி 1000 வருட அரசாட்சிக்கு ஏற்படுத்தி வருவதற்காக ரெண்டு உபத்திர காலத்திலே பரிசுத்தவான்கள் ஒருவரும் இல்லாத நித்தியத்தை சுகந்தரிக்கும் அதற்கென்று ஆயத்தப்பட்டவர்கள் 1000 வருஷம் தகுதி கொண்ட கிருபை தருவீராக. முதலாம் வருகையில் பங்குள்ளவன் பாக்கியவானுமாய் இருக்கிறான் சொன்னபடி அன்றைய பாக்கியவான்களை பாக்கியவதிகளை வந்த யாவரையும் என் ஆசீர்வதியும் தொடர்ந்து கிருபை இருக்கட்டும். என் நாமம் மட்டுமே வரும் செய்து கொடுத்த ஐயாவை அவருடைய ஊழியர்கள் இன்னும் மென்மேலும் ஆசீர்வதியும் அநேகருக்கு அது பிரயோஜனமாக இருக்கட்டும். நாங்கள் அந்த வழியில் கிருபை தந்த ஆசை என்பனால இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜீவனுள்ள நல்ல கர்த்தர் செய்து சகல உபகாரங்களை பரவாது நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யத்தை வழிநடத்தும் சிநேகமும் பாதுகாப்பும் இன்னும் சதாக்காலம் கர்த்தராக இயேசு அந்த அனைவரோடும் தேவதாசர்கள் யாவரோடும் இருப்பதாக எல்லாரும். ஜாக்சன் ஐயா அப்படியே வீடியோ எடுங்க, அப்படியே வீடியோ எடுங்க, புரியுது அடிச்சு கொடுக்குறேன். அசிங்கமாக வரக்கூடாது. ஓகே போங்க.
கொஞ்சம் வாங்களேன். உங்க பேக்ல எடுத்துட்டீங்களா? இப்படி இப்படி பாருங்க ஆ ஓகே அது உங்க பேர் என்ன? எஸ்தர். எஸ்தர். ஆ உங்க பேர் என்னையா? நீங்க போங்க. நீங்கள் போங்க உங்க பேர் என்ன? சீமோன். சீமோன் உங்க பேர் என்னம்மா? எலிசபெத். வாங்க அப்படி போயிருங்க. போய் தெரிஞ்சுக்கங்க. அப்படியே போங்க ஆ போங்க வாங்க வெளியே போற ஆள் அப்படியே வாங்க. வாங்கிக்கோ. போங்க நான் வீடியோ முடிச்சுக்கிறேன் சேர்த்து வாங்கிக்கோ தாமரதையா நேற்று வாங்கிக்கோங்க வீட்டையா ఎక్కడ ఉంటుంది జాక్సన్ எத்தா செய்யா சரிங்க அப்படியா வீடியோ தான் போகுது வீடியோ மட்டும் தானே சரிங்க அப்படியா சரி ஓகே பீட்டர் சரிங்க தம்பி ஐயா பையனை அப்படியே வீடியோ என்ன வீடியோவா வீடியோ ஸ்டில் அடிக்கலாமே எடுத்து அப்படி ஆச்சுட்டு ஆசான் சொல்றேன் போங்க அம்மாடா போங்க ஆசா கீழே வீட்டா வீடியோவை போட்டு ஐயா நீங்களும் போங்க ஐயா போங்க அது எந்த வீடியோ ஓடுது அப்ப ஐயா கொடுங்க ஐயா அவரு ஐயா நீ வண்டிங்களா
ஐயா அவங்க ஒருத்துக்கிறாங்க. சார்லஸ் சார்லஸ் ஓகே ஓகே போங்க வாங்க போங்க பாசமா நீங்களும் போங்க. ஐயா டிவி ஆஃப் பண்ணிடுவா. போகாரு நான் பார்த்துறேன். ஆசா ஆசா இல்லை ஆசா மாஸ்டர் ஆசா சின்ன சேலத்தில் ஆசா இது மாஸ்டர் ஆசா. இங்கே இருக்கிற நமக்கே வந்தாலும் போது கரெக்டாக வாங்கியிருக்கேன். ஆமாம் எங்கே சரி வேற யாரும் வாங்க நாங்கள் ஆஃப் பண்ணுறோம்.